இன்றைய முக்கிய செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரும் வழக்கு. மத்திய அரசு பதிலளிக்க உச்ச நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. குவைத்தில் உயிரிழந்த 7 தமிழர்களின் உடல்கள் தாயகம் வந்தன. சொந்த ஊர்களில் இறுதிச் சடங்கு நடத்த ஏற்பாடு. உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் என ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழக அரசு ஊழியர்களுக்கு 9% அகவிலைப்படி உயர்வு. ஜனவரி 1ஆம் தேதி முதல் கணக்கிட்டு வழங்க உத்தரவு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 5 சுயேட்சைகள் வேட்புமனு தாக்கல். பாஜக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடும் என அறிவிப்பு. வணக்கம். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு குறித்து சிபிஐ விசாரிக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் பதிலளிக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் தேர்வில் கடந்த 8 ஆண்டுகளில் மொத்தமே 7 பேர் மட்டுமே முழு மதிப்பெண்கள் பெற்ற நிலையில் நடப்பாண்டில் 67 பேர் 720க்கு 720 மதிப்பெண்கள் பெற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியது. தவறான பதிலுக்கு ஒருவர் 5 மதிப்பெண்ணை இழக்க நேரிடும் என்பதால் 2வது இடம் பெறுபவர்கள் 715 மதிப்பெண்களை மட்டுமே பெற முடியும் என்ற நிலையில் அவர்கள் 718 மதிப்பெண்கள் பெற்றது முறைகேட்டை அம்பலப்படுத்தியது. இதனால் நீட் தேர்வு முறைகேடுகளை எதிர்த்து பாஜக மாணவர் அமைப்பான ஏபிவிபி உள்பட அனைத்து அமைப்புகளும் போராட்டத்தில் இறங்கியுள்ளன. நீட் தேர்வு பயிற்சி முகாம்களுக்கு பெயர் பெற்ற ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் காங்கிரசின் மாணவர் அமைப்பான இந்திய தேசிய மாணவர் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இன்று போராட்டம் நடைபெற்றது. அப்போது மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி கோயம்புத்தூரில் பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நீட் தேர்வு முறைகேடு குறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்கள் வலியுறுத்தினர். நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்து சேலத்தில் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்தது குறித்தும் கருணை மதிப்பெண் வழங்கியதில் நடந்த முறைகேடுகள் குறித்தும் சிபிஐ விசாரிக்க உத்தரவிடக் கோரி 7 உயர் நீதிமன்றங்களிலும் உச்ச நீதிமன்றத்திலும் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. ஹிதன் சிங் காஷ்யப் என்பவர் உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு விடுமுறை கால நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கோடைக்கால விடுமுறை முடிந்து ஜூலை 8ஆம் தேதி நீதிமன்றம் திறந்த பின்னர் விரிவான விசாரணை நடைபெறும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு வினாத்தாள் கசியவில்லை என்றும் அவ்வாறு கசிந்ததற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருந்த நிலையில் நீட் தேர்வு முறைகேடுகளை அமைச்சர் மற்றும் தேசிய தேர்வு முகமை மூலம் பிரதமர் திரு மோடி மறைக்க பார்ப்பதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். வினாத்தாள்கள் கசியவில்லை என்றால் பீகாரில் 13 பேரை கைது செய்தது ஏன் என அவர் வினவியுள்ளார். மாணவர்களிடம் 50 லட்சம் ரூபாயை வாங்கிக் கொண்டு முறைகேட்டில் ஈடுபட்ட கல்வி மாஃபியாக்களை வெளிப்படுத்தாமல் பாட்னா போலீசார் மறைத்துவிட்டதாகவும் எக்ஸ் தளத்தில் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த 7 தமிழர்களின் உடல்கள் சொந்த ஊர்களுக்கு கொண்டு வரப்பட்டன. குவைத்தின் மங்கப் நகரில் 6 மாடி கட்டிடம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 45 இந்தியர்கள் உட்பட 49 பேர் உயிரிழந்தனர். இதில் 7 பேர் தமிழர்கள், 23 பேர் கேரளாவைச் சேர்ந்தவர்கள். இந்த விபத்தில் சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த சிவசங்கரன், கோவிந்தன், செஞ்சியைச் சேர்ந்த முகமது ஷெரீப், பட்டுக்கோட்டை அருகே உள்ள ஆதனூரைச் சேர்ந்த புனாப் ரிச்சர்ட் ராய், காட்டுமன்னார் கோவில் அருகே முட்டம் கிராமத்தைச் சேர்ந்த சின்னதுரை, தூத்துக்குடி மாவட்டம் வானரமுட்டியைச் சேர்ந்த வீராசாமி மாரியப்பன், திருச்சி மாவட்டம் நவல்பட்டு பகுதியைச் சேர்ந்த எபனேசன் ராஜ், ராமநாதபுரம் மாவட்டம் தென்னவனூரைச் சேர்ந்த கருப்பணன் ராமு ஆகியோர் உயிரிழந்தனர். இவர்கள் உட்பட அனைவரின் உடல்களும் இந்திய விமானப்படை விமானம் மூலம் இன்று கொச்சி கொண்டு வரப்பட்டன. கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் விமான நிலையத்திற்கு வந்து உடல்களை பெற்றுக்கொண்டார். 7 தமிழர்களின் உடல்களை தமிழக அரசு சார்பில் அயலக விவகாரத்துறை அமைச்சர் செஞ்சி திரு மஸ்தான் பெற்றுக்கொண்டார். அவர்களது உடல்கள் அங்கிருந்து தமிழகத்தில் உள்ள அவர்களின் சொந்த ஊர்களுக்கு ஆம்புலன்ஸ் மூலம் எடுத்து வரப்பட்டன. சொந்த ஊர்களில் இறுதிச் சடங்குகளை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. கேரளாவின் பத்தனம்திட்டாவைச் சேர்ந்த பாபு என்பவர் 2022ஆம் ஆண்டு வரை குவைத்தில் பணியாற்றி ஊர் திரும்பிய நிலையில் தனது மகன் சிபின் ஆப்ரஹாம் மற்றும் நண்பர்களாக இருந்த தமிழகத்தைச் சேர்ந்த சிலரும் தீ விபத்தில் உயிரிழந்திருப்பது வேதனை அளிப்பதாக கண்ணீர் மல்க தெரிவித்தார். கொல்லத்தைச் சேர்ந்த 29 வயது எம்டெக் பட்டதாரி சஜன் ஜார்ஜ் குவைத்திற்கு வேலைக்கு சென்று 17 நாட்களை ஆன நிலையில் உயிரிழந்தது நெஞ்சை பிளக்கும் நிகழ்வாக உள்ளது.
கோட்டயம் பகுதியைச் சேர்ந்த ஸ்டீபன் ஆபிரகாம் சாபு என்பவர் சொந்த ஊரில் கட்டி வந்த புது வீட்டுக்கு அடுத்த மாதம் கிரகப்பிரவேசம் செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் தீ விபத்தில் பலியானதால் அவரது கிராமம் சோகத்தில் மூழ்கியுள்ளது. குவைத் தீ விபத்தில் கேரளாவைச் சேர்ந்த 23 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திருமதி வீணா ஜார்ஜ் குவைத் செல்ல மத்திய அரசு அனுமதி மறுத்தது கேரளாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் ஆகஸ்ட் மாதம் முதல் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று நடைபெற்ற பள்ளி கல்வித்துறையின் ஐம்பெரும் விழாவுக்கு தலைமையேற்ற அவர் அரசு பள்ளிகளில் 450 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட 22,931 திறன்மிகு வகுப்பறைகளை திறந்து வைத்தார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தமிழ் பாடத்தில் முழு மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினிகளை திரு ஸ்டாலின் வழங்கினார். மேலும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை அவர் வழங்கினார். பின்னர் உரையாற்றிய திரு ஸ்டாலின் நீட் தேர்வு முறைகேடுகளால் மாணவர்கள் கலக்கம் அடையாமல் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். கல்விதான் உங்ககிட்ட இருந்து யாராலும் திருட முடியாத ஒரே சொத்து. ஆனால் அதில் கூட மோசடிகளை செய்கிறத நீட் போன்ற தேர்வு முறைகளை பார்க்குறோம். அதனால தான் அதை கடுமையாக எதிர்த்து வருகிறோம். நீட் போன்ற தேர்வுகள் மோசடியானவை என்ன முதல்ல சொன்னது நம்முடைய தமிழ்நாடு தான். அதை இன்னைக்கு இந்தியாவே சொல்ல தொடங்கியிருக்கு. இந்த மோசடிக்கு நிச்சயம் ஒரு நாள் முடிவு கட்டுவோம். நிதி பற்றாக்குறை இருந்தாலும் மாணவர்களுக்கான நலத்திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்த திரு ஸ்டாலின் உலகத்தில் எந்த ஊரைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் சவால் விடுகின்ற அளவுக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மாணவிகள் தங்களோட சின்ன சின்ன தேவைகளுக்கு யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலை இல்லைன்னு இந்த திட்டத்தில் மாதம் மாதம் கிடைக்கிற 1000 ரூபாய் தங்களோட தேவைக்கு உதவியாக இருக்கிறதாகவும் மிகுந்த மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. அந்த மகிழ்ச்சி மாணவர்கள் முகத்திலேயும் ஏற்பட வேண்டும் என்பதற்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தப்படும்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் காலேஜ் போன விட வர ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அந்த 1000 ரூபாய் வழங்கப்படும். கல்வி என்ற நீரோடை தடங்கல் இல்லாமல் பாய்வதற்கு அரசு ஆதரவாக நிற்கும் என்று கூறிய திரு ஸ்டாலின் அதனை மாணவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழக அரசு ஊழியர்களுக்கு 9% அகவிலைப்படி உயர்வு வழங்கி அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2016ஆம் ஆண்டுக்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் பெறும் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இது 2024ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் கணக்கிட்டு வழங்கப்பட உள்ளது. அதன்படி தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி வீதம் என்பது அடிப்படை ஊதியம் அகவிலை ஊதியத்தில் 239% உயர்த்தி வழங்கப்படும். கடந்த ஜனவரி மாதம் முதல் 5 மாதங்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகை மின்னணு பரிவர்த்தனை மூலம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை அகவிலைப்படி உயர்த்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த மார்ச் 12ஆம் தேதி 4% அகவிலைப்படியை உயர்த்தி வழங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார். இந்நிலையில் தற்போது 2வது முறையாக அகவிலைப்படி 9% அளவுக்கு உயர்த்தப்பட்டிருப்பது அரசு ஊழியர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இத்தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி காலமான நிலையில் ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்றும் 13ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று காலை 10 மணிக்கு தொடங்கியது. வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் 21ஆம் தேதி கடைசி தேதி என அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் நாளான இன்று தேர்தல் மன்னன் என்று அழைக்கப்படும் மேட்டூரைச் சேர்ந்த பத்மராஜன் உள்பட 5 சுயேட்சைகள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். திமுக சார்பில் திரு அன்னியூ சிவா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். நாம் தமிழர் கட்சி சார்பில் திருமதி அபிநயா போட்டியிடுகிறார். இவர் மக்களவைத் தேர்தலில் தருமபுரி தொகுதியில் போட்டியிட்டு 63,000 வாக்குகளுக்கு மேல் பெற்று 4ஆம் இடம் பிடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக போட்டியிடும் என்று பாஜக தெரிவித்துள்ளது. பாமக வேட்பாளர் குறித்து கட்சி தலைமை அறிவிக்கும் என்று அக்கட்சியின் செய்தி தொடர்பாளரான வழக்கறிஞர் திரு பாலு தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் யார் என்பது குறித்து தற்பொழுது தீவிர ஆலோசனை எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் செய்து வருகிறார்கள். ஓரிரு தினங்களில் கட்சியினுடைய வேட்பாளர் யார் என்பது குறித்து முறையான அறிவிப்பை எங்களுடைய கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அறிவிப்பார்கள்.
அதிமுக மற்றும் பாமக வேட்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விக்கிரவாண்டியில் போட்டியிட்டு 11வது தொடர் தோல்வியை வரவு வைத்துக் கொள்வதை விட அதிமுக ஒன்றுபட்டால் தங்களின் பிடி தளர்ந்து போகுமோ என்ற சுயநலத்தோடு சிந்திக்காமல் கட்சியை காப்பாற்றுவதே முக்கியம் என்று எடப்பாடி திரு பழனிசாமிக்கு சூசகமாக அழைப்பு விடுத்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நிலத்தடி நீர் நிறம் மாறி வருவதால் குடிநீருக்கு பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கரைப்புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்கு மத்தியில் பின்னலாடை மற்றும் சாய சலவை ஆலைகள் இயங்கி வருகின்றன. இதனால் லட்சுமி நகர், அபிராமி நகர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக ஆழ்துளை கிணறுகளில் இருந்து வரும் தண்ணீர் நிறம் மாறியிருப்பதுடன் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். இந்த தண்ணீரை பயன்படுத்துவதால் தோல் நோய், ஒவ்வாமை உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாக அவர்கள் கூறினர். பசங்களுக்கு அலர்ஜி, நேற்று குளுக்கோஸ் ஏற்றி வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன். அவனுக்கு மண்டையெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்குது. எங்களால் ஒன்றும் சமாளிக்க முடியல. நாங்கள் வேலை பார்க்குறது ஆசிரியர் கொண்டு கொடுத்தோம்னா நாங்கள் எப்படி சமாளிக்கிட்டோம்? இந்த தண்ணி ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. ஏன்னா ஒரு 3-4 டேஸ் முன்னாடி கூட எனக்கு ரொம்ப கோல்டு, வீசிங் ப்ராப்ளமே வந்துருச்சு. டாக்டர் கூட சொன்னாங்க இந்த டையிங் இதனால தான் இது வருது அப்படின்னு சொல்லி. அதனால் எங்களுக்கு காசு கொடுத்தெல்லாம் தண்ணி வாங்கி செலவாக்கக்கூடிய இது வருமானம் எங்களுக்கு கிடையாது. இது ஒரு அரசு நடவடிக்கை எடுக்க வேணும்னு சொல்லி ரொம்ப நல்ல தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையாக கேட்டுக்கிட்டேன். நிறம் மாறி வரும் தண்ணீரை பயன்படுத்த முடியாததால் ஒரு மாதத்துக்கு 2000 ரூபாய் செலவு செய்து தண்ணீரை விலைக்கு வாங்குவதாக கிராம மக்கள் கூறினர். ஆழ்துளை கிணறுகளில் சாயக்கழிவு கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரியுள்ளனர். தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் இன்று முடிவடைவதால் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு செல்ல ஆயத்தமாகி வருகின்றனர். மீன்களின் இனப்பெருக்க காலமாக கருதப்படும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதி வரை விசைப்படகுகள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. இந்த 61 நாட்களில் விசைப்படகுகள், வலைகள் உள்ளிட்டவற்றை சீரமைக்கும் பணிகளை மீனவர்கள் மேற்கொண்டனர். இன்று நள்ளிரவு தடைக்காலம் முடிவடைய உள்ளதால் மீன்கள் அதிகமாக இருக்கும் இடத்தை காண்பிக்கும் அதிநவீன கருவிகள், மீன்பிடி உபகரணங்களை படகுகளில் ஏற்றும் பணியில் சென்னை காசிமேடு விசைப்படகு மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் ராமேஸ்வரம், தூத்துக்குடி, நாகை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்களும் கடலுக்கு செல்ல தயாராகி வருகின்றனர். போனவரோட சரியாகவே நாங்கள் பாரம்பரிய இல்லையான கச்சத்தீவில் மீன் பிடிக்க முடியல. ஒரே தொடர் இலங்கை கடற்படை தாக்குதலாக இருந்துச்சு. இந்த வருடம் மட்டும் நாங்கள் நிம்மதியாக பாரம்பரிய இல்லையான கச்சத்தீவில் மீன் பிடிக்கிறதுக்கு மத்திய அரசு வழிவகை செய்யணும். தடை காலத்துக்கு பின் கடலுக்கு செல்லும் மீனவர்கள் இந்திய கடல் எல்லைக்குள் மட்டுமே மீன்பிடிக்க வேண்டும் என்றும், தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தக்கூடாது என்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இனி வருவது செய்தித் துளிகள். காவிரி டெல்டா மாவட்டங்களில் வேளாண் மக்களின் நல்வாழ்வை மேம்படுத்தும் நோக்கில் 78 கோடியே 67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்தை செயல்படுத்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். நெற்பயிர் இயந்திர நடவுக்கு ஏக்கருக்கு மானியமாக 4000 வீதம் 1 லட்சம் ஏக்கருக்கு 40 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என்றும், மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்புகளை வழங்க 24 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்ததை அடுத்து கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் திரு எடியூரப்பா தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் நேற்று விசாரணைக்கு ஆஜராக CID போலீசார் சம்மன் அனுப்பிய நிலையில் வரும் 17ஆம் தேதி ஆஜராக அவர் அவகாசம் கேட்டிருந்தார். அதை ஏற்காத போலீசார் மனு தாக்கல் செய்ததை அடுத்து பெங்களூர் நீதிமன்றம் ஜாமீனில் வர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பித்தது. டெல்லியில் தமது மகன் வீட்டில் தங்கியிருந்த திரு எடியூரப்பா பிடிவாரண்ட் குறித்த தகவலை அடுத்து ரகசிய இடத்துக்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே எடியூரப்பாவை வரும் 17ஆம் தேதி வரை கைது செய்ய கர்நாடக உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. பிரபல நரம்பியல் மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 7 பேர் உள்பட 9 பேரையும் விடுவித்து சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வசித்து வந்த சுப்பையா 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கூலிப்படையினரால் வெட்டி கொல்லப்பட்டார். நிலப்பிரச்சனை தொடர்பாக நடந்த இந்த கொலை சம்பவத்தில் 9 பேருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்க காவல்துறை தவறிவிட்டதாக கூறிய நீதிபதிகள் தண்டனையை ரத்து செய்து உத்தரவிட்டனர். ஆதார் அட்டையில் தகவல்களை கட்டணமின்றி ஆன்லைனில் இலவசமாக புதுப்பித்துக் கொள்வதற்கான அவகாசம் மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆதார் தகவல்களை 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பிக்க வேண்டும் என்று அதற்கான இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. பெயர், முகவரி, புகைப்படம் உள்ளிட்டவற்றை மை ஆதார் செயலி அல்லது இணையதளம் மூலம் கட்டணமின்றி புதுப்பித்துக் கொள்வதற்கான அவகாசம் இன்று முடிவடையும் நிலையில் செப்டம்பர் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக ஆணையம் கூறியுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் விஷவாயு தாக்கியது குறித்து சோதனை மேற்கொள்ள டெல்லி IIT குழு வரவிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார்.
புதுநகர் பகுதியில் பாதாள சாக்கடை கழிவுநீர் வாய்க்கால் அடைப்பின் காரணமாக வீடுகளில் விஷவாயு பரவியதில் ஒரு சிறுமியும் 2 பெண்களும் மூச்சு திணறி உயிரிழந்தனர். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என இந்திய மருத்துவ சங்கத்தின் தலைவர் டாக்டர் ஆர்.பி. அசோகன் வலியுறுத்தியுள்ளார். ஈரோட்டில் ஒலி மாசு விழிப்புணர்வு நடைபேரணியை அவர் தொடங்கி வைத்தார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் அசோகன், நீட் தேர்வு குளறுபடியால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றார். இதுவரை நமக்கு நடைபெறாத ஒரு அளவில் அந்த ஒரு ரேஞ்சில் இருக்கிறதுனால முறையான ஒரு சிபிஐ இன்கொயரி வேணும். யாரெல்லாம் இதில் தவறுகள் நடந்திருக்கிறதோ அதற்குரிய தண்டனை உறுதிப்படுத்த வேண்டும். அதோட இவ்வளவு லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு ஒரு நீதியான ஒரு தீர்மானம் வரணும். புதுச்சேரி அடுத்த உளவாய்க்காலில் அமைச்சர் திரு தேனி ஜெயக்குமாரின் மகள் பிரேமாவுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள சந்தன தைல நிறுவனத்தில் கணக்கில் வராத 7 டன் சந்தன கட்டைகள் உள்ளது தொடர்பாக தமிழக வனத்துறையினர் 2வது நாளாக சோதனை நடத்தினர். சில நாட்களுக்கு முன் கேரளாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 1.5 டன் சந்தன கட்டைகளை சேலத்தில் பறிமுதல் செய்த வனத்துறையினர் இது தொடர்பாக 6 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் புதுச்சேரி ஆலைக்கு ஏற்கனவே சந்தன கட்டைகளை கடத்தி சென்றது தெரியவந்தது. அந்த ஆலையை மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ஒருவர் நடத்தி வருவதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு காரைக்குடியில் இன்று இரத்த தானத்தை வலியுறுத்தி சிறுவர்களின் ஸ்கேட்டிங் பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 150 அடி நீளம் கொண்ட இரத்த தான விழிப்புணர்வு பதாகை அமைக்கப்பட்டதுடன் இரத்த தானம் குறித்த விளக்கம் மற்றும் குருதி கொடையாளர்கள் பற்றிய விவரம் கொண்ட புதிய இணையதளமும் தொடங்கி வைக்கப்பட்டது. பரமக்குடியில் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலக மேலாளர் சுரேஷ் பாபு வீட்டில் ஊழல் தடுப்பு பிரிவினர் இன்று நடத்திய சோதனையில் 3 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஒப்பந்ததாரர்களிடம் லஞ்சம் பெறுவதாக தகவல் கிடைத்ததன் பேரில் நேற்றிரவு பரமக்குடியில் கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் சோதனை நடத்திய ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் 4 ஊழியர்களிடம் இருந்து கணக்கில் வராத 1,38,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். வைகாசி மாத கடைசி வெள்ளிக்கிழமையையொட்டி குமரி மாவட்டம் தோவாளை மலச்சந்தையில் பிச்சிப்பூ விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. நேற்று முன்தினம் கிலோ 600 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பிச்சிப்பூ இன்று 2,600 ரூபாய்க்கும் சில்லறை விலையில் 2,800 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. 600 ரூபாயாக இருந்த மல்லிகைப்பூ 800 ரூபாய்க்கும் சில்லறை விலையில் 1000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 182 புள்ளிகள் உயர்ந்து 76,993 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்ட நிப்டி 67 புள்ளிகள் அதிகரித்து 23,466 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 53,200 ரூபாயாகவும் கிராம் 6,650 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 1 கிராம் 95 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரிய வழக்கில் மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த 7 தமிழர்களின் உடல்கள் தமிழகம் கொண்டுவரப்பட்ட நிலையில் அவரவர் சொந்த ஊரில் இறுதிச் சடங்கு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் ஆகஸ்ட் மாதம் முதல் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.